நம்ம சண்முக பாண்டியன் ஆக்டிங் எப்படி இருக்கு படத்துல? சூப்பரா இருக்குப்பா, யதார்த்தமா இருந்துச்சு. யானையோட வாழ்ந்துருக்காரு. எப்படி இந்த கும்கி பார்ட் 2 நிறைய பேர் இந்த படத்தை சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. படம் ஃபுல்லாவே யானை சீன் தான். அதே ஆமா, யானை சீனுன்றதுனால கும்கின்றீங்களா? அது வேற கதை, இது வேற கதை, சரிங்களா? விக்ரம் பிரபுக்கு கும்கி ஒரு வெற்றி படமா இருந்துச்சு. படைத்தலைவன் சண்முக பாண்டியனுக்கு ஒரு வெற்றி படமா அமையுமா? அமைஞ்சிடும், அமையும் நிச்சயமா. இது சண்முக பாண்டியனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நிறைய படம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. மதுரை வீர படமும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் ஒரு 2-3 தடவை பார்த்தேன். அப்போ 2017 நினைக்கிறேன், நல்ல ஞாபகம் எனக்கு. ரிலீஸ் ஆன உடனே பார்த்தேன் மதுரை வீரன். இப்போ வந்து படைத்தலைவன் வந்து ஒரு திருப்திகரமாக பார்த்துட்டு வந்துக்கிறேன். இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க? 10க்கு 10 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எதுவுமே குறை சொல்ல முடியாது. 10க்கு 10ன்னே இனி இதே கேட்க தேவை. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, கேப்டன் இல்லைன்ற ஒரு வருத்தமும் இருந்தது, எல்லாமே இருந்தது எனக்கு. எல்லாமே கேப்டனோட ஆசீர்வாதம் என்னைக்குமே அவங்க பையனுக்கு இருக்கும், சரிங்களா? படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க? 10க்கு 10 குடும்பம், சரியா? ஆக்டிங் எல்லாம் பர்ஃபெக்ட். முனிஷ்காந்தோட ஆக்டிங் நல்லா தான் இருக்குது.